பரிதாரத்தை பூசிக்கொள்ள கந்தன் காலடியை வணங்கினான் கடவுள்கள் யாவரையும் வணங்குதல் போலே கந்தன் கந்தன் காலடியை வணங்குங்கள். தந்தை பரமனுக்கு சிவகுருநாதன் தாயார் பார்வதியின் சக்திதானே வேலன் சிவசக்திதானே வேலன். தந்தை பரமனுக்கு சிவகுருநாதன் தாயார் பார்வதியின் சக்திதானே வேலன் சிவசக்திதானே வேலன். அண்ணனவன் கணேசன் கண்ணனவன் தாய்மாமன் அண்ணனவன் கணேசன் கண்ணனவன் தாய்மாமன். மாமனுக்கு பிள்ளை இல்லை மருமகன் தான் திருமகன் மாமனுக்கு பிள்ளை இல்லை மருமகன் தான் திருமகன். கந்தன் காலடியை வணங்கினான். உமையவள் தன் வடிவம் மதுரையில் மீனாட்சி உருவத்தில் மாறுபட்டாள் காஞ்சியில் காமாட்சி. மருதையில் தன் வடிவம் மதுரையில் மீனாட்சி உருவத்தில் மாறுபட்டாள் காஞ்சியில் காமாட்சி. கங்கையிலே குளிக்கின்றாள் காசி விசாலாட்சி கங்கையிலே குளிக்கின்றாள் காசி விலாட்சி. அன்னையவர்கள் பலருண்டு அவருக்கு நெய்யவருண்டு அன்னையர்கள் பலருண்டு அவனுக்கு நெய்யவருண்டு. கந்தன் காலடியை வணங்கினான். பிரணவ மந்திரத்தை மறந்தான் பிரம்மனே அவனை சிறையினிலே அடைத்தான் முருகனே. பிரணவ மந்திரத்தை மறந்தான் பிரம்மனே அவனை சிறையினிலே அடைத்தான் முருகனே. அதனால் பிரம்மணம் இறழுவான் அதனால் முருகனிடம் பிரம்மணம் இறழுவான். வணங்கிடும் அடியவர்க்கு அருளை வணங்கிடும். கந்தனிடம் செல்லுங்கள் என்ன வேண்டும் சொல்லுங்கள். கந்தனிடம் செல்லுங்கள் என்ன வேண்டும் சொல்லுங்கள். வந்தவினை தீர்ந்துவிடும் மற்றவற்றை தள்ளுங்கள் வந்தவினை தீர்ந்துவிடும் மற்றவற்றை தள்ளுங்கள். கந்தன் காலடியை வணங்கினான் கடவுள்கள் யாவரையும் வணங்குதல் போலே கந்தன் கந்தன் காலடியை வணங்குங்கள். பெரியவர்கள் உன்னுடைய சித்தமாக வந்தோம் ஐயா. அது போட்டும் தமிழ் ஏடு போட்டும் நாகரிக கோமாளி வந்தேன் ஐயா. அது போட்டும் இந்த உலகம் போட்டும் உத்தமன கோமாளி வந்தேன் ஐயா. வந்தோம் ஐயா வந்தோம் ஐயா வந்தோம் ஐயா வந்தோம் ஐயா வந்தோம் ஐயா வந்தோம் ஐயா. பெரியோர்களே உன்னுடைய சித்தமாக வந்தோம் ஐயா. ஆனை முகமே அறுவடை கம்பமி ஆனை முகமே அறுவடை கம்பமி. காஞ்சிபுரத்திலே கருவிருத பெருமாளாம் காஞ்சிபுரத்திலே கருவிருத பெருமாளாம். அதாவது இறக்கம் காலவச்ச சரக்கும் அதாவது இறக்கம் காலவச்ச சரக்கும். தமிழத்தே பெரியோர்களே உன்னுடைய சித்தமாக வந்தோம் ஐயா. இரவு
நாடகத்தை தலைப்பு என்னவென்றால் மனைவி ஒரு மாணிக்கம். வந்தவசி மணமதுரே பந்தயத்தில் ஓடுதியா நண்டுகுதுரே வந்தவசி மணமதுரே மணமதுரே பந்தயத்தில் ஓடுதியா நண்டுகுதுரே வந்தவசி மணமதுரே மதுரை பந்தயத்தில் ஓடுதியா நண்டுகுதுரே வந்தவசி மணமதுரே மணமதுரே ஓரானை கன்றை உமையா திருமகனை போரானை கற்பகத்தை பேணினாள் வாராத புத்தி வரும் வித்தை வரும் புத்திர சம்பத்து வரும் சக்தி தரும் சித்தி தரும் தாள் தொடங்கு பிள்ளையா சுழி போற்றி செயல் எதுவும் தொடங்கு அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து அதன் துணையாலே செயல் கூடும் தொடர்ந்து பிள்ளையா சுழி போற்றி செயல் எதுவும் தொடங்கு அழியாத பெருஞ்செல்வம் அவனே இளையானந்த கூத்தனின் மகனே கூத்தனின் மகனே பிள்ளையா சுழி போட்டி செயல் எதுவும் தொடங்கி பிடியின்றி வேலனவன் திகைத்தான் குறவள்ளி அவள் கைப்பிடிக்க துடித்தான் மறந்துவிட்டான் நிறைய நினைத்தான் மறுகணத்தினிலே மகிழ்ச்சியிலே திளைத்தான் மறுகணத்தினிலே மகிழ்ச்சியிலே திளைத்தான் பிள்ளையா சுழி போற்றி செயலும் தொடங்கு கேட்டதெல்லாம் கொடுக்க வரும் பிள்ளை அவர் கீர்த்தி சொல்ல வார்த்தைகளே இல்லை கேட்டதெல்லாம் கொடுக்க வரும் பிள்ளை அவர் கீர்த்தி சொல்ல வார்த்தைகளே இல்லை ஆட்டம் என்ன பாட்டம் என்ன அனைத்தும் அவர் ஆட்டமின்றி எவ்வாறு நடக்கும் அவர் நாட்டமின்றி எவ்வாறு நடக்கும்
கண்ணழகி ஏ சாமி அம்மு அம்மு சொல்லையில புண்டட்டிய வந்தனைய சுவாமி அண்ணத சுவாமி பகிரி சாமி 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 அப்படியா ரஞ்சிதமே 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 என்னடி ரஞ்சிதம்
ஏய் சொல்லுடி மனோரஞ்சிதம். எங்க பாருங்கடி இது என்ன பண்ண டான்ஸ் இது? இது என்ன பரண்டி விஜய் வாரிசு பண்ண டான்ஸ் இது. அப்படியா ஆமா. இப்படியா ஆடி பாருங்க நான் நேரம் போக தெரியாது துணி துவைச்சா நேரம் போக தெரியாது. மண்ணில் சொல்லிட்டு நாட்டிய மருந்து வழக்கமா ஆறுமுகமாக துணை வேண்டாம். நான் பணிந்தேன் முருகா. ஒரு தாய் மகனை எடுத்து தங்க தொட்டட்டு கேளும் Silence. ஏய் ராஜா ராஜா மின்னும் வரவிட்டு சீராட்டு தோளாட்டு அன்பின் பிறப்பிடமாகும் அறிவினர் இருப்பமாகவும் கூட பேசக்கூடாது. கருணை வடிவமாகவும் ஏய் பிற்காலத்தில் மக்கள் மாற்ற வேண்டும் சான்றோர்கள் மாற்ற வேண்டும் ஒவ்வொரு பெற்ற ஏய். தாயிடம் ஜெபிக்க வேண்டும் இதே நம் தாய்நாட்டில் ஒவ்வொரு பெண்கள் ஆசை இப்பேற்பட்ட பொன்னாட்டிலே எந்த கலைஞர் ஆட்சி ஆண்டு வரும் கருணாகர மாமன் ஆட்சி வருவது யாருக்கு கவலை வாழ்க வாழ்க வாழ்கவே. டேக் யுவர் மெட்டல் சீட். என்ன சீட்டு? சாரி டேக் யுவர் பிளாஸ்டிக் சீட். ஏய் மொக்கா யார்ப்பா? ஏய். ஏய் மொக்கா யாரு? அண்ணா ஓ அவங்க அக்காவும் நீங்க என்ன கேக்குறீங்க? மொக்காலுக்கு சீமந்தம் பண்ண கேக்குறாங்க. என்னது சீமந்தமா? ஆமா ஆமா. புட்டு கொடுப்பாங்களா? ஏய் சீமந்துக்கா புட்டு கொடுப்பாங்க உட்கார வச்சா தான் தருவாங்க. அண்ணா உட்காந்துட்டாருண்ணா. ஏய் ஆம்பளை உட்கார்ந்தா இல்ல பொண்ணு உட்கார வச்சா. அப்ப இவரு யாரு? பலானூர். ஏய் அடிக்காதீங்க வலிக்குது. சீக்கிரம் மண்ணை போறது மெல்ல மெல்ல அடி. உட்காருங்க ஐயா. சபைக்கு வரக்கூடிய காவலை எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அட பாய்ங்க என்ன உலகம் ஐயோ போதா என்னன்னு தெரியப்பா. இவனுக்கு போய் கல்யாணம் ஆயிடுச்சுதானே? ஏய் உன்னை நம்பி யாரா பொண்ணு குத்துது? உன்னை நம்பி கொடுமா என்ன நம்பி கொடுக்க மாட்டாளா நல்லா கோயில் யானை மாதிரி இருக்கிறியாடா. ஆளை பார்க்காதடா அதுதான் சொல்றேன் புஜம் புகழ் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஏண்டா கல்யாணம் ஆச்சு ஒரு பத்திரிக்கை வச்சேடா பாவி. ஏய் வந்து திடீர் கல்யாணம் பத்திரிக்கை இல்லைன்னா? ஏய், ஏய் டேய் யாரவ? ராஜா சும்மாரா. சிரிக்க சொல்ல சரிங்க என்ன எவ்வளவு நேரம் சொல்றாங்க சொல்றீங்க? பெரியவங்க எதுக்கு பேசிங்கடப்பா? நாய் மாதிரி கத்தி கிடக்குறான் அந்த ஆளு. கம்முனுக்குறீங்களாடா? என்ன பார்த்தா நாய் மாதிரி சைலண்ட் சைலண்ட். ஏய் போடா சைலண்ட். ஓகே ஓகே காலைல சைக்கிள்ல மாட்டின்னு செத்துருடா நீ. ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க ஏய் எந்த வேணா திடீர் கல்யாணம் எனக்கு. திடீர் திருமணம் ஆமா ஏய் ஏன்னா ஒரு கல்யாணம் பண்ண என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க? இங்க வந்து பொண்ணு வீட்டுக்கார இருப்பான் அங்க மாப்பிள்ளை வீட்டுக்கார இருப்பான் அவங்க வந்து கை நடிக்கணும் நம்ம போய் கை நடிக்கணும் சத்தத்தை பார்க்கணும் ஐயர் பார்க்கணும் தமிழ்கார பார்க்கணும் ஏன்? அவ்வளவு வேலை இருக்குது. எப்படி 4 மாசம் 4 மாசம் ஆகும். ஆனா எந்த ஒரே ஆத்துல திடீர் கல்யாணம் ஒரே வார்த்தையில திடீர் கல்யாணம். ஆமா ஆ. ஆனா என் மொண்டாட்டி ஒரு ஆசைப்பட்டேன் என்னடா போட்டோ எடுக்கிறேன் ஏன் கல்யாணத்துக்கு போட்டோ எடுக்கலையா? எந்த திடீர் கல்யாணம் இல்ல ஆ. நான் எங்க வீடியோ கவரேஜ் வச்சேன் கல்யாணத்துக்கு தான் வீடியோ கவரேஜ் வைக்கல முதல்ல இருக்காது வச்சியா? ஏங்க அவன் ஞாபகம் முதல்ல போட்டு பாத்துக்கலாம். முதல்ல எனக்கு வீடியோ கேமரா எடுத்து ஊருக்குள்ள அனுப்பு அட எதுக்குதான் ஒண்ணு வைக்க வேண்டியதானே? எதுக்கு வீடியோ கேமரா கிடையாது ஆ. உன் பொண்ணுக்கு வைக்கிற பாரு கல்யாணம் வைகாசி மாசம் ஆ. அப்ப வை முதல் எனக்கு கல்யாணமே ஆகல பொண்ணு மத்த அப்படியே சேவ சேவனுக்கு நீ ஒண்ணு அதுக்கு மேல கல்யாணம் ஆகாது. அம்மா, அடி வர.
அடிக்க வர்றாங்க வயதுல பெரியவர் அவரு. அவன் சின்ன பையன் அவன். யாரு? அவனா பெருமச்சான் என்ன சொல்ற? பிள்ளகா பெரிய பையன் ஆள் ஆகுறாரு. யாரு என்ன வயசுல பெரிய ஆள் அவரு? ஏய் சின்ன பையன்டா அவன் எப்படியா? பிள்ளகா பையன் அவன் என்ன வயசு இருக்கா? ஆ? என்ன வயசு இருக்கா? 18 முடிஞ்சு 17 நடக்குது ஓ, 18 முடிஞ்சா 19 தான் நடக்கும். 17 எப்படி நடக்குது? அவன் எலக்ட்ரிஷியன் வேலை எல்லாம் பாக்குறான்ல அவனுக்கு ரிட்டர்ன் சப்ளை வருது ஓ, அவன் இப்படி ஏறி போகுது சரி. சொல்றேன். ஏன் கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னேன்ல? ஆமா. என் பொண்டாட்டி ஒரு ஆசைப்பட்டா. போட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டா. போட்டோ எடுக்கலாம்னு ஆசைப்பட்டா. நேரா டவுன் ஏரியாக்கு போனேன். போய் போட்டோ எடுத்துட்டு அதை கழுவி தர 1/2 மணி நேரம் ஆகும். போட்டோ கழுவி ஏன்டா 1/2 மணி நேரம் என்கிட்ட கொடுத்துட்டு ஒரு சொம்பு தண்ணியில கழுவி இருப்பேன் கைவிட ஒரு வருஷம் தரல. ஏங்க கால்கையத்துல தண்ணி சொம்பு. வேற என்ன அறிவத்தவனே. அந்த காலத்துல புகைப்படம் என்பது எப்படி? நெகட்டிவ். நெகட்டிவ் நெகட்டிவா கையில கொடுத்துவாங்க. ஆ. அந்த நெகட்டிவ் கழுவி காய வச்சு புகைப்படம் ஆக்குவாங்க. ஆ. இந்த காலம் தான் கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர். அடடே அதை கழுவி தர 1/2 மணி நேரம் ஆகுன்ட்டா. ஆ. என் பொண்டாட்டி அங்க நிக்கல. நீ வீட்டுக்கு போய் சாப்பாடுக்கு போய் சேஞ்ச் செய்ய. சாப்பாடு செஞ்சு வைமா அப்படி நம்ம போட்டாட்டி அனுப்பிட்டேன் கூட்டு போய் வச்சுக்கிறோம். ஏங்க ஒரு பேச்சுக்கு சொல்லல நம்ம ஊரு நல்லா இருக்குதா நம்ம ஆடு மலை நல்லா இருக்குதான்னு கேக்குறீங்க அனைத்தும் நாம் என்று உரைக்கலாம். ஆ. கட்டிய மனைவி மட்டும் நமது என்று சொல்லக்கூடாது. நம்ம சம்சாரம் சகிக்குமா அப்பப்போ மனைவி வேறு மக்கள் வேறு. அப்பப்போ எழுந்து உட்காரு உன் பேரு ஆதி மூலமா ஆமாடா, இவர் ஆதி மூலம், இவர் ஆதி மூலம், இவர் ஜோதி மூலம், இவன் குடும்பத்துல மூலம், குடும்பத்துல மூலம். உங்களுக்கு ஒரே மூலம் 2 பேருக்கும். உனக்கு வந்து தௌசிங்கிற. ஏய். Sit down please, come on. ஐயா ஐயா பீரோல துணி மாட்டிக்கிட்டுறா டேய் ஏய், ஹீரோ இல்லடா. கை லாக்குறா அது கூட கிடையாதுடா. இந்த ஆளு ஜட்டி வெளிய போறது, உள்ள போட்டு வெளிய போட்டான்னுக்குறாங்க. சேம் சேம் பப்புச்சே. நான் கொஞ்சம் கூட தெரியல, ஜட்டி உள்ள தான போறோம். சட்டி அது. அதுதான் ஜட்டி, பூ போட்ட ஜட்டி. ஏய். பூ போட்ட ஜட்டி இல்ல பூமஸ் ஜட்டிகள் ஆண்கள் அணிந்து மகிழ பூமஸ் ஜட்டி ஏய். விளம்பரம் பண்றான் உட்காந்து. ராஜாவுடை. ராஜாவோட உட்காருங்க ஐயா கோவப்படாத கொரோனா வரும் உட்காரு அந்த கொரோனா பரவாயில்ல உங்களுக்கு. கத்தி பேசாத பேதி ஆகும் கொஞ்சமா தின்னாதான். சிட் டவுன் ப்ளீஸ் சொல்றேன். ஏங்க, அவளை வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டேன். ஏய். அதை கை தர 1/2 மணி நேரம் ஆகுன்ட்டால. சொல்லு. என் முன்னாடி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு ஏய். அந்த 1/2 மணி நேரம் நம்பியா நம்ம ஏன் சும்மா இருக்கணும் நம்ம போய் டீ காபி சாப்பிட்டு சாப்பிடலாமே. நேரா போன டீ கடை டீ கடை தேடின்னு போனேன் ஒரு டீ கடை ஏய். யோ மாஸ்டர் ஒரு பால் ஆர்டர் அப்படின்னு ஆர்டர் கொடுத்தேன் அவன் பாலை போட்டு டேபிள் மேல பாலை வச்சுட்டான். போட்டு டேபிள் மேல வச்சாரு மாஸ்டர் மாஸ்டர் வச்சுக்கிறாரு. ஏய். நான் மூஞ்சி கழுவினார்லான்னு போனேன். ஏய். போய் வந்து பார்த்தா ஒரு பொம்பளை டீ கடைக்கு பால் ஏய், வாங்கணும். கடனா 1000 பேர் வரத்தானே செய்வாங்க தப்பு சொல்லி ஏய். வந்து நிக்கிற சும்மா தான் நிக்கணும். ஏய்னா? மேல பேன் ஓடிச்சு, ஏய். மேல சுத்திர பேன் ஓடிச்சு பாரு. ஏய். ஸ்பீடா ஓட ஓட ஏய், ஏய், பெண்கள் யார்? தாய்க்குளம் பெண்கள் நம் நாட்டின் கண்கள். அப்படிப்பட்ட பெண்களை பார்த்து பெண்களோட பேசுறது கூட தகுதி தர ஆளு. ஏய், அட பின்னால ஆள் தெரியா பாரியா சொல்றேன். பெண்களோட பேசுறது கூட ஒரு தகுதி தராதவன்டா சொல்லாம அந்த வார்த்தை. பெண்கள் நாட்டின் கண்கள் சொல்லுவாங்க அது மாதிரி பேசலாமா ஏய். நம்மள 4 அக்க தங்கச்சேட்ட போனவன் பிறந்தவன். பிறந்தவன் தானே நீ பாட்டு பானம் விட்டுருந்தா தெரிதா வானவன். பிறந்தவங்க அது மாதிரிலாம் பேசக்கூடாது சும்மா விட்டாங்களாடா அடி அடி அடிக்கிறானு. சரி அந்த அடியை வாங்கிக்கினேன். ஏய். போட்டோ எடுத்துக்கினேன். எடுத்துக்கிட்டேன் எங்க ஊருக்கு போற கட்சி பஸ் வந்து நின்னுங்க. ஏய். பஸ் வந்துச்சு, செம கூட்டம், எக்கச்சக்கமான கூட்டம். கடைசி பஸ்ல கூட்டம் அதிகமா தானே இருக்கும் நான் நெக்கிக்கின்னு சந்தா போயிட்டேன். நிக்கிக்கின்னு தலைகின போயிட்டு. தள்ளிக்கின்னு உள்ள போயிட்டேன் தள்ளிக்கின்னு உள்ள போயிட்டேன். ஏய். போய் நின்ட்டேன். போட்டோ எடுத்து அக்கல் வச்சு அக்கல்ல வச்சிட்டேன் ஏய் தங்கச்சி ஏய் அக்கல்ல வச்சிட்டடா அக்கல்ல வச்சினா. அவனை சொல்லுங்க நீ கம்னு இரு அக்கல் வச்சுக்கணுங்க. ஏய். போட்டோ எடுத்து அக்கல் வச்சுக்கினேன். ஏய். கை மேல மேல புடிச்சிக்கினேன். புடிச்சிக்கினேன். பஸ் போயிட்டே இருக்கு. வேகமா போகுது. வேகமா போகுது. வேகமா போகுது. பெரிய வேகத்தானே. வேகத்தானே. அந்த வேகத்தானே மாத்திரம் ஏங்க அவன் பிரேக் வைக்கிற இடத்துல நீயா காலை வச்ச ஏண்டா? பிரேக். அது பேச்சு வந்துச்சு காலு எனக்கு. நான் என்ன பண்றது? அவன் பிரேக் வைக்கிற இடத்துல நீயா காலை வைப்ப இதுவாடா பிரேக். ஏங்க இந்த இடத்துல கேக்கறது யாரு நானு. சொல்றது யாரு காவல. அப்ப கை வாட்டமா கால் வாட்டமா தான் சொல்லுவான் sit down please bloody nonsense idiot stupid you are country bro what is it oh my god ஏய். see oh my god அவன் பிரேக் அடிச்சானே. நான் 2 கை தூக்கி மேல புடிச்சினேன். அக்கல் இருக்கிற போட்டோ கீவிந்து போச்சு. சோதனை பெருத்த சோதனை என் பின்னாடி இந்த பொம்பளை முன்ன வந்து போட்டோ மெரிச்சு நின்னுங்க. அட பாவமே சரி அவங்களும் லேடிஸா இருக்கிறான். ஆமா. அவங்க கிட்ட தப்பா பேசக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே குமுறு வாங்கிக்கிறிய அவங்க ஸ்டாப்பிங் வந்தா அவங்க இறங்கி போனா நம்ம போட்டோ எடுத்துக்கின்னு போலாம். ஆமா. அவங்க ஸ்டாப்பிங் வந்தா இறங்கி போனா நம்ம போட்டோ எடுத்துன்னு போலாம்னு பாக்குறோம். பாக்குறேன். அப்பதான் ஓன் பண்ணி நின்னுங்கறான். அவன் ஸ்டாப்பிங் வரலையா என்னவா ஸ்டாப்பிங் வந்துச்சுல. நீ இறங்க வேண்டிய இடம் வந்துச்சு ஆ. ஏமா போட்டோ மெச்சிக்கிறேன் கொஞ்சம் நவுந்து நில்லுமா கீழே இருக்கிற என் போட்டோ எடுத்துக்கிறேன்னு சொல்லிருக்கேன் ஏய் பாத்து தூத்து தராத
வா ஏய், என்னடா வாத்து சூத்து பின்ன என்ன பண்ண காலத்தை விட்டு போட்டு எடுக்கணும். உட்காரு உட்காரு வாய் சூத்து வாய் ஓய் உட்காரு உட்காருங்க ஐயா திருக்கோயில் நாடுவார். உட்காரு உட்காரு உட்கார மாதிரி அதிகமா இல்ல சும்மா வெறி அதிகம் எதிராடி உட்காரு அச்சு வச்சு தொலை போறான் உட்காரு பெரியவன் சின்னவன் கிடையாது கம்முன்னு உட்காருறாங்கண்ணா உட்காரத்துக்கிடு சொல்ற அவனுக்கு அடிக்கிறானு ஆ. டிக்கெட் எடுக்காதவங்க மொத்த பேர் அடி மொத்த பேர் கும்பிடுறான் ஏன் அடிப்பானுங்க ஆ. நான் தப்பு பண்ணிட்டேன் சொல்லு உட்கார்ந்தானே பாப்போம். பேச அடிக்கதானே செய்வாங்க சரி அப்புறம் அவங்க கூட முடிஞ்சு போச்சு போட்டோவும் எடுத்துக்கினேன் அந்த நெக்க போட்டோ எடுத்துக்கினேன் ஆ. நான் வந்து ஊர்ல எல்லாம் வீடு கட்டல ஏம்பா கொல்லிமோட்டில் கட்டிங்க பிரச்சனை இல்லாத வேலைடா என் கூட்டு 1 கிலோமீட்டர் நந்தே போன ஆ. கொடி ஐயா போயினா இருக்கிற தண்ணி தாக்க வச்சு சனி தாகம் முடியல வச்சு தாக்க முடியல தாங்க முடியல. சரி தண்ணினா குடிக்கலாம ஆ. அப்படின்னு பார்த்தா எதிரில தொட்டிக்குது ஆ. பக்கத்துல கிணறு ஏய் இருக்கு. கண்ணன் இருந்தா தொட்டி இருக்கு தானே செய்யும் ஆ. ஆனா போட்ட எத்துமே தொட்டி மேல தொட்டி மேல வச்சுட்டேன். வச்சுட்டேன். தண்ணி மொண்டு குடியில பார்த்தா ஆ. காத்து மழை காத்து மழை கிளம்பிச்சு அடிக்கிற காத்துல ஐயோ. போட்டோ போய் கிணத்துல விந்து போச்சு இறங்கி ஏய்! என்னடா காலதாமதம் என்று கேட்டால் போட்டோ எடுத்த கதையை சொல்லிக் கொண்டிருக்கிறாய் தடி பயலே அடே காவலா இடம் காலி எடுத்து உட்காந்தா தலைவிடாத காலையில் உட்காரு. அங்க வாட்டப்படாத ஐயா பே- வழி அடிக்கும் 4 செங்கல் போட்டு கட்டி சொல்லு பேஸ் மட்டும் போட்டு காரி விட்டு விடுங்க எவரா காரியம் பீடி முயினாம் நான் பிடி பிடிக்கிறேன். கணேஷ் பீடி பீடி முதல்ல மாத்து. முதல்ல நீ பிராண்ட் மாத்து ஒரே கவுல. உடு பருப்பு ஏய் பிரபே. அதான் பிரபு வண்ணம் பிரபா. அதான் பிரபு அடங்கோ வண்ணம் பிரபா. சும்மா மேல கல்ல வீ போது கோவம் வந்துச்சுன்னா கல்லு தடிச்சிருவாங்க ஏண்டா காலதாமதம் என்றால் ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். போரால் மாவட்டம் எந்த நாடு எப்படிப்பட்ட நாடு? மானாரி ஆச்சு நினைக்கிறாரு டேய் யாரவன் வந்திருந்து மானாரி ஆச்சு நினைக்கிறாரு ஏன் அடிக்கிறேன்னு கேட்க மாட்டேன் அப்படியே நின்று வேடி பாத்துக்கிற ஆடா வயச பூரா புறங்க எங்க வச்சுக்கிறான் பாரியா அப்படியே மிச்சில விட்டாட்டா 2 வீட்டு கது வாசக்கலாவா அப்படியே நின்று வேடி பாத்துக்கிற அண்ணன் தான் டேய் மறிக்காதறாங்க திருப்பி அந்த பக்கம் டேய் பாக்காதடா டேய் ஒரு நேரமால இருக்க மாட்டானே ராஸ்கல் நல்லா பெருமாள் கோயில் தூணாட்ட நிக்கறான் டேய் மாமாடா சின்னவன்டா வரா. மூஞ்சி வச்சு எழுதிக்கிறான் மொராகலாம் ராஸ்கல் டேய் திரும்ப டேய் டேய் கோத்ரான் வரா. அடங்க கூசட்டி விடுடா. வா மேட்ருக்கு வா நான் மேட்ரு வா கோட்டுக்கு வா. எங்க வந்த மேட்ருக்கு வாங்க நான் மேட்ரு வா. மூதேவி. நேர்வாளா. பார்த்தா அவரு பச்சா அவரு பச்சா யாருக்கு பாச்சா? டேய் டேய் டேய். டேய் போடு. டேய். அண்ணா வாடா. பேச்சு நீ மட்டும் சண்டை போட்டு நிமிதா சண்டை போடுவோம் அண்ணா வயசுல பெரியவர் வாடா. இவர் ரெஸ்பெக்ட் ரெஸ்பெக்ட் மரியாதை கொடுத்து மரியாதை வேணும் டேய் விடுடா. ஜாலியா வாடா. கோடு போட்டுருவேன் நம்ம போட்டு ஒண்ணும் பண்ண முடியாது ராஜா டேய் விடுடா. தோல் ரைட்டு கிடையாது என்ன பேச்சு பேச டேய் அண்ணா வயசுல பெரியவர் வரா. வயசுல பெரிய ஆளு இருந்தா மூளை ஓணுங்க யாருக்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சு பேச டேய் விடுடா. போயிடு போ சொல்ற உள்ள போ சொல்ற முகத்துக்காக வரா. மூஞ்ச பாக்க முடியும் நான் பச்சி பச்சிக்கிறா ஏன் பச்சி பச்சிக்கிறா பிச்சு ஒரு ராசிக்கல் டேய் ஏய் அவன் பார்த்து நின்று அடிச்சிருவேன் நான் விடுடா. மலை இன்னைக்கு காலி பண்றோம் பொருள் எடுக்கிறது சாமி எடுக்கிறேன் பத்திரமா வைடா. போறேன்டா எந்த கலைஞர் ஆளு கனமாகறன்னு பேசிக்கிறியாடா ராஜா ஆளு கனமாகறன்னு பேசிக்கிறியா இதுல பூரா விட்டுறாதே நம்ம கிட்ட வச்சுக்காத கையில பிளேடு பண்ணி வச்சுக்கிற துப்புடா மூஞ்சி அத்துக்கு தூக்கா யாரடா பேட்ற என்ன கையில உதிருது அப்படியே ஐயோ சுகர் மாத்திரை போடலாம் என்ன சொல்றான் கேளியா என்ன சொல்றான்னு கேளியா யாரது? என்ன தொம்மா ஆச்சுங்கிறானே என்ன எவன ஆச்சா எவன் பதில் சொல்றதுன்னு கேக்குறாங்க பின்ன என்ன பின்ன திடீர்னு பூச்சினா கடையில காசு கொடுத்து பொருள் எவன் மெக்கானிக் வச்சது நீ செய்யா அக்காங்க செய்யற இடம் வராது. பின்ன என்ன பண்ண உர்ரா உர்ரா நம்ம பையன் அவன் நம்ம பையன் விடுங்க போரால் மாவட்டம் ஏய். எந்த கலைஞராட்டை ஏய். நீதிநேர்மை தவறாமல் என்ன குறையில்லாமல் ஆட்சி செய்து வருகிறீர்கள் கருணாகர மன்னர் புகழோடு ஆட்சி புரிகிறது. நல்லது எனக்கோ 2 செல்வங்கள். 2 செல்வங்கள் ஆண் குழந்தை ஒன்று, ஏய். பெண் குழந்தை ஒன்று. கிடையாது ஒண்ணு சேங்கன் ஒண்ணு ஆடு மாடு கரெக்ட் விடு மூதேவி. ஆ, ஆ, ஆ. 2 செல்வங்கள் ஆழ்நாடு சென்று பட்டப்பை இன்று கொடுத்தவர்கள். தாயகம் திருப்புகிறார்கள் ஆகையால் ஏய். மகிழ்ச்சியான செய்தி ஆமாங்க. என் மனைவி கருணாவதி மகாராணியிடம் தெரிவிக்க வேண்டும் அழகாகி
கண்ணுக்கு அழகாக கற்பக சோலை கண்ணில் வந்தால் கண்ணுக்கு அழகாக நிலத்திற்கனி என்பார் நிலம் கரும்பும், குலத்திற்கனி என்பார் தாமரை, பெண்ணின் நலத்திற்கனி என்பார் நாணம், தனக்கனிதான் தான் சொல்ல உலகத்திற்கரம் என்று நான்மணிக்கு நூலுக்கேற்பேன். அடக்கம் பெண்டிற்கு அழகி என்பது போல் ஒருமை மகளிர் போல பெருமையும் தன்னைத்தானே கொண்டு ஒழுங்கி நோந்து என்ற திருக்குள்ளேற்பேன். பெண்ணை பெண்ணின் நிலத்து வாழ்வுகளை பெண்ணாவல் என்று இந்நாட்டு மண்ணுக்கு மனைவியாக கருணாவதி என்ற பெயரோடு வந்து வருகிறேன். இருந்தாலும் அனைதிலும் அத்தனை காண்பது வழக்கம் அல்லவா அத்தா? வெயில் போட காஞ்சி விடுங்க. அறிவு கடவுளுக்கு அடமானம் போட்டேன், புத்தி கடவுளுக்கு போய் போட்டேன், ஆரி போட்டிச்சுடா. பாவல பயங்கரமா வந்து ஆமாண்டா. ஐயோ போச்சா போச்சா போச்சாபா. ஐயோ இப்படி நடக்குது ஆடி அடிக்கலையே. என்ன நடக்குது? மகாராஜா நம்ம தலைமையில கழுத்துக்கு போட்டாராமா. ஐயோ கேளுமா கதையே. ஒரு சோகம் வந்தா வாயில வயிற்றுல தலைமையில அடிச்சுவாங்க. இவன் முன்னி அடிச்சுக்கிறா பின்னாடி அடிச்சுக்கிறானு அங்கங்க அடிச்சுக்கிறா துக்கு கிளம்புதுமா. என்னடா ஆச்சு அவருக்கு? ஐயோ நான் எப்படி வாங்குவேன்? டேய் ராஜாவுக்கு என்னடா ஆச்சு? ராஜாவுக்கு தாமா. என் துரைக்கு என்னடா ஆச்சு? உன் துரைக்கு தாமா. என் சாமிக்கு என்னடா ஆச்சு? உன் சாமிக்கு தாமா. நல்லதமா வேலை வந்து இறங்குனாரு. இறங்குன உடனே பைய கூட இறங்கல, சாப்பாடு எங்கன்னு கேட்டாரு. ஆமாடா பசி தாங்க மாட்டாரு அவரு. ஆமாமா சாம்பார் ரசமே ஊத்திக்கலையாமா, கறி கிரேவியா வச்சு சாப்பிட்டாரு. டேய் கவுச்சில் நான் அவர் காத அறுத்துக்கு வர்றாரு. சாப்பாட்டுல எந்த வித குறையும் சொல்ல முடியாதுமா நம்ம ஊர்ல. 5 இலை இஸ்தார் பாரு. ஆமா ஐயோ இந்த பெரிய அப்பளம், இந்த பெரிய அப்பளம். ஆமாடா 6 அப்பளத்தை துண்டாராமா.
வட வட வர பண்ண மாட்டாரு. 4 வடைய தட்டியம் பையில வச்சு எறும்பு ஏறி கிடக்குது. ஓ ஐயோ பாத்துதானே வந்து. இதுக்கு தான் அப்படி சாப்பிட்டாரா? எதுக்குடா பாவி சொல்லிட்டாடா. ஐயா உன்னை கூப்பிட்டா சொன்னாரு. பாவி பாவி கொஞ்ச நேரத்துல என் உயிரே போச்சுடா. மன்னர் வந்துடா. எங்க வருகிறா? மனம் படைத்து மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கே நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கே. மக்கள நீள முரசொலி கைத்தலம் நான் பெற்றேன் மனம் படைத்தேன். பள்ளியறையில் நான் தனித்திருந்தேன். பக்கத்தில் நீ வந்தே கண் மறைத்தாய். துள்ளி எழுந்து நான் எரிந்தேன். உழுதுடா. மனம் படைத்தேன். ஆ. ஏய் யாரா பாம்பு கடா கொத்து மந்து அடிப்பாங்க. பாம்பு கொத்த வந்தாங்க பார்த்தா எழுத்து வரேன்டா. ஏய் லைட் போடு இல்ல நான் போட்டுருவேன் உன்னை. டங்க யாரா ஏய் சாமா எடுக்காத முகூர்த்தனால பார்த்து எடுத்துக்கலாம் கம்முனு. நாகத்தா மேல நாகாத்தா மேல ஏறினா எல்லாரையும் கொத்தலாம். மகுடி வாசிக்கிறல பின்னாடியே கொத்தா. நான் அப்பா போறேன் எடுத்து வைக்கிட்டே. ஏங்க மகுடிங்க. அத்தா என்ன வாழ்த்துங்க. நீடோடு காலம் மாங்கல்யத்தோடு வாழ வேண்டும். ஆகட்டும் அத்தா. மாமா கையா சகாத்தம் அண்ணா இந்த பாட்டு கேளுங்கள. பேஸ்புக்ல ஒரு அம்மா பல்லு வச்சு பாட்டு பாடுதேன். ஆமா. அதே மாதிரி இல்ல. ஏமா பேஸ்புக்ல ஒரு அம்மா பல்லு வச்சிக்கிற ஒரு மாதிரி தான் பாடுது. எப்படிப்பா? அந்த பாட்டு கேட்கல நீ. இல்லையே. பிரிதாடி கிட்டிர பச்சிரா. நீ பாட்டு டான்ஸ் ஆடிக்கிற. உன்னுடைய நாட்டியத்தை பார்க்க வேண்டும் என்று அம்மா அவளோடு கத்து
கொண்டு இருக்கிறார்கள் எத்தனை நாள் காத்து கொண்டு Oh my இருக்கிறார்கள் God. அதுக்கு ஏவல் கூட விட்டு பாக்குறாங்க வர மாட்டேங்குது நல்லா இருக்குதா? என்ன கண்ணா வெள்ள கட்ட கண்ணா வர்ற கண்ணா கோணம் நம்ம வரட்டும் வரட்டும். ரத்த மாமா கட்ட டோடியா மாமா கட்ட அகிட்ட கண்ணாமா டீச்சா கண்ணாமா யாரவா என்ன பாட்டு அது இதுல சீனா பாடல் சீனா பாட்டா சீனா பாட்டுல தெரியுமா சீனாவா ஆ. சீனா தெலுங்கு மலையாளம் கேரளா கர்நாடகா ஹைதராபாத் அமெரிக்கா மும்பை டெல்லி ஜப்பான் கல்கத்தா மொத்த பாஷையும் தெரியும் இங்கெல்லாம் லேகி வச்சிருந்தியா கிடையாது. ஆ. பெரிய சயின்டிஸ்ட் சயின்டிஸ்ட்னா ஒரு விஞ்ஞானி என்ன விஞ்ஞானிப்பா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருந்தா என்ன கண்டுபிடிச்ச மேல ஓடி ஏரோப்ளேன் டேய் கண்டுபிடிச்சு ஏரோப்ளேன் இல்லடா ஏரோப்ளேன்டா அதை கண்டுபிடிச்சிருக்கா யாரு? ஓ நான் ஓ நீ ஓ ஆ. மேல ஓட ஜாக்கெட் கண்டுபிடிச்சு ஜாக்கெட்ட கண்டுபிடிச்சது டெய்லரா என்ன சொல்லுவாங்க ராக்கெட் 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 அதை கண்டுபிடிச்சிருக்கா யாரு? ஓ நானி ஆ. யா சைலண்ட் ஆ. இந்த லைட் கண்டுபிடிச்சிருக்கா யாரு? ஓ நானி ராஜா எதை சொன்னாலும் கேட்டுக்கறாங்கன்னு பழுக்கு பழுக்குன்னு வாங்குவேன் என்ன? லைட் நீ கண்டுபிடிச்சா தெரிஞ்சா. யாரா நம்பர்தே நிரூபிச்சிட்டா எப்படி என் வாய சொல்லு ஆ. லைட் ஆஃப் ஆகும் என்னடா இது சுவிட்ச் ஆஃப் பண்ணதா லைட் ஆஃப் ஆகும் வாயால சொன்னா எப்படி ஆஃப் ஆகும் ஆஃப் ஆகும் ஆ? சொல்லு ஆஃப் ஆகு கை தட்டுப்பா பெரிய ஆள்டா நீ. ஏய் டாகோ 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 நான் சொல்லுவேன் லைட் ஆனும் மறுபடியும் ஆனாவும் ஆனா சொல்லு ஆனாவே ஏய் பெரிய விஞ்ஞானிடா நீ தெரிஞ்சா எப்பூர்ரா தெரிஞ்சாப்பா ஆ. இப்போ ஒரு டவுட் ஆகுதா ஆ. நான் சொல்லுவேன் ஆ. லைட் ஆஃப் ஆகும் மறுபடியும் ஆஃப் ஆகும் ஆஃப் ஆகும் சொல்லு ஆஃப் ஆகு என்ன பண்றா அப்படியே பண்ணுறா ஏய் அதான் அம்மா ஓனர் ஃபோன் பண்ணிட்டு ஓனர் ஃபோன் பண்ணிட்டாரா நாடகம் ஆரம்பிச்சோம் என்னடா இப்பதான் கொஞ்ச நேரம் ஆச்சு ஐயோ ஓனர் ஃபோன் பண்ணிட்டுறாரா என்ன சொல்ல போறேன்னு பூவரசு வரல பழுகுதா ஏய் அதான் அம்மா குடுக்குடா அங்க தானே இருக்கறான் யார் மத்தாக்கிறேன் அவனா ஆமா இல்ல பல கேக்குறேன் அவன் தடிவையா வந்துக்கிறான் சாப்பிட்டு வேன்ல பத்துக்கிறான் சொல்லு அவன் வேலை தான் படுத்துக்கிறான் ஏய் கலக்கர கம்யூனிட்டி நீ தானா ஓனர் போட்டு கொடுக்குறவன் அப்படியா? ஏய் அப்படியா அப்படியா? மாப்ள உம்மால ஹாஸ்பிடல் நிக்கிறோம் ஐயோ ஐயோ ஏய் கபடி கோபா கேட்டு சொல்றேன் என்னடா என்னாச்சு? சொல்றா சிஎம்சியா சிஎம்சி கைட்டு விட்டாங்களா ஐயோ என்னாச்சு என்னடா அப்படியா மாப்ள உங்க அம்மா ரெண்டு பேரும் பாத்துக்கலாம் மாப்ள எங்க அம்மாக்கு ரெண்டு பேர்ல பண்ணுக்குதா உங்க அம்மா யாரையா இஸ்திக்கு ஓட்டல ஏய் கை குடுற முதல்ல கை குடுற காரி தம்பியா ஏய் அவன் தான் தரா லூஸ் கம்பேட்டியா மச்சான் கை குடுறா ஏய் உங்க அம்மால என்ன குடுறா நான் கை குடுறா ஏய் லட்டி ஏய் கை குடுக்க மாட்டா காலைல லட்டு வாங்கி கொடுப்பான் போடா வாங்கடாங்க இத பாரு உங்கள் இருவருக்கு இப்போது இங்க வேலை கிடையாது உங்க ரெண்டு பேருக்கு தான் வேலை ஆமாடா என்ன ஊன்ற இல்ல உங்க ரெண்டு பேருக்கா டேய் நான் என்ன கலக்குறோம் கலந்து பேச போறேன்டா நீங்க ஒரு பக்கம் கலக்குங்க நாங்க ஒரு பக்கம் கலக்குறோம் என்ன கலக்குறீங்க அந்த கலக்கலடா எனக்கு அவருக்கும் 1000 இருக்கும் எங்களுக்கு ஒரு 500 கொடுங்களே 800 போதுமா சரி விடு போங்கடா டேய் போகல கோயில போடு சாவடி மாவா ஒரு செய்தி சொல்ல வந்த மயிலே இங்க சினிமா பாட்டு பாடலாமா இது என்ன கோவில் இது விநாயகர் கோயில்ரா விநாயகர் கோயில அதிக அந்த மாதிரி பாட்டு திரும்ப பத்தி பாட்டா ஆமா யார பத்தி கேக்குறீங்க பத்தி பாட்டு தானே இப்ப பாரு வர்றா கோமர்த விநாயகா துர்காத விநாயகா பீமச்சண்ட விநாயகா தேவர விநாயகா உட்டண்ட விநாயகா பாசபாணி விநாயகா சித்தி விநாயகா லம்போதர விநாயகா சோழ சடங்கள விநாயகா சால சடங்கள உஸ்மான் விநாயகா கொண்ட விநாயகா கசபக கச விநாயகா என்ன கசபசான் மின்னு லோககா மந்த சூரியகந்தர ஓடி பிரகாச மோக வல்லால கணபதி கோபி கணபதி விநாயகர் எழுதி கிளம்பிட்டு போறாருடா டேய் சேர்த்து கம்மிடுறா டேய் அது பாசு பூச்சி விநாயகர்ன்றாங்க மச்சான் அது புலோல வந்துது அண்ணா தப்பா சொன்னாலும் அவ்வளவு லைட்டா சொல்றானே ஒரு கை தட்டு குத்துருங்க எல்லாம் லைன்ல வந்துச்சு ஓயா லைன்ல வரும் போடா உள்ள ஆறுகட்ட கம்யூனிட்டி சொல்றாங்கன்னா உள்ள போனோம் சுப்ரபாத் எடுத்துக்கினாரு போடா உள்ள அயோக்கிய ராஸ்கல் பிளேடி நான் சைடு ஸ்டூபிட் ஐ சே யூ கெட் அவுட் ஏய் கோடா போடா ராஸ்கல் அண்ணா உட்காருப்பா இருப்பா என்ன அவசரம் நான் பாட்டு பண்ணா ஒரு என்ன அழகா பாட்டு பாடினா பாருண்ணா உனக்கு தெரியுமா உனக்கு யாருக்கா உனக்கு பாட்டு எனக்கு தெரியாதா நான் பாட்டுமா அல்லல் போம் அல்வினை போம் 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 பாம்புன்ற அன்னை வயிற்றில் துறைந்த தொல்லை போம் 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 எழுந்துடா என்னடா பாம்பு பாம்பு அட நிக்கிற போன போம் போம் பண்ணிக்கிறேன் அவனடா படுத்துக்கோ வா சரிம்மா டேய் காதுலடா போக அடிப்பாங்க கால்ல சைக்கிள் மாட்டி செத்துருடா ஏன் நிக்கிற இதெல்லாம்
கேட்க கூடாதா பாவி? அப்படியா? வாரி அடிச்சிருந்தா அவ்வளவு பயங்கரமா இருக்கும். ஐயா ஏய் ஏய் வந்துட்டாங்கடா ஜெயம் பட ஹீரோயினி சதா 4 லைட் கட்டா போது போ. அந்த அம்மா அந்த படத்துல எவ்வளவு ஒல்லியா இருக்கு, நல்லா ரேஷன் கடை எண்ணெய் பாரு மேடிச்சுக்கின்னு. போன் சொல்லிட்டு போன் பண்ணிட்டேன். போன் சொல்லிட்டு கெட்ட கோவம் எனக்கு. அடங்க. ஏய் போடா சொல்லிட்டேன். ஏய் ஏய் போடா. ஆஹா என்ன ஆஹா ஓஹோனே? போடா. அடங்க. ஏங்க ஏங்க அவனுக்கு என்னன்னு கேளுங்க அவனை. அவரே தெரியும். என்னடா? என்ன? என் மனைவி என்ன சொன்னா? ஏங்க போ சொன்னாங்க போய்க்கிறேங்க. நான் என்ன சொல்லிட்டுப்பா போடா மேல கையில கட்டு நல்லாதீங்க நல்லாதுங்க. ஒரு நேரம் பால இருக்க மாட்டேன் நானு. என் குடும்பத்திலே ஒரு மாதிரியான லூசு நானு. அம்மாத்த பௌர்ணமி கிட்டுக்கு வந்தா எங்க அட்டுக்கு ஆகாது. எங்க அப்பாவே 4 தடவை அடிச்சுக்கிட்டா பாத்துக்க. ஏய் போமே கோமென்றனே. கோமென் சொல்லுடா. சும்மா இருக்கீங்களே. என்ன சொன்னா? இன்னொரு முறை சொல்லுமா லூசுங்க. போமா கேஸ் எனக்கு மட்டும் இல்ல, உனக்கு மட்டும் இல்ல. பாத்துக்கிறேன். சும்மா மேல கை வைக்கிறா. ஏய், மாசமா இருக்கா, வாடா. பாருங்க. என் மனைவி பத்தி எனக்கு தெரியாதா? ஐயோ தெரியாதா? சிரிக்காதடா. சிரிக்காதடா. யா டேய் அடச்சி. ஏடா நிக்கிற? யாரு உனக்கு? ஒரு தாய்க்கு சமம் இல்ல? அம்மாவா? இவங்க எனக்கு அம்மாவா? ஆமாடா நீ. நான் உங்களுக்கு பிள்ளையா? ஆமாடா. பால் குடுக்குறியா? விளையாட்டு கருவி ஒவ்வொருவரும் உல்லாசமா இருக்கணும். இருவரும் இப்படி ஆடி பாடி கொண்டு நேரம் போவதே தெரியாது. ஆமாங்க. கேவல மகிழ்ச்சி. இருந்தாலும் உன்னை யாருக்காக அழைத்தேன் தெரியுமா? எதற்காக? அயல்நாடு சென்ற நம்முடைய செல்வங்களும் இன்று வருவதாக செய்து வந்து. அப்படியாங்க? ஆமா. இதை கேட்டவுடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. ஆகையால் அரண்மனைக்கு சென்று நம்முடைய குழந்தைகளுக்கு தேவையான ஒரு சுவையான உணவை ஏற்பாடு செய்யணும். சாமி உட்காரல நீங்க உட்காரத்துக்கு என்ன தெரியுதா? அயல்நாடு சென்ற குழந்தைகள் வருவதாக செய்து வந்திருக்கிறது. ஆகையால் தகுந்த வரவேற்பு மரியாதை இருக்க வேண்டும். அப்படியா? அமைச்சர் மார்த்தாண்டனை போலாம் ஐயா.
இரவா திருநடனம் 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 பிறத்தக்க பிறவியார் மானிட பிறவியில் மரத்தமிழரை எண்ணெடுத்து பாலூட்டி சீராட்டி பட்டுதலை சேர்த்தூட்டி தாளாட்டி தமிழூட்டி கண்மான உடல் ஊட்டி இலை வளர்த்தி என்னுடைய தாய் தந்தைக்கு நன்றி கலந்த ஒரு வணக்கம். நீராகி நெருப்பாகி காற்றாகி பல பல உயிர்களுக்கு ஆட்கள் அடுத்து காற்றுகள் சொல்லக்கூடிய உன் தொழிலுக்கு தலைவராக வழங்கும் இந்த இறைவணக்கம் முதல் வணக்கம். இந்த கலிகளாத்தை ஆளக்கூடிய மாமன்னருக்கு தான தளபதியாக சீர சிறப்புடனே மார்த்தாண்டன் மார்த்தாண்டன் என்ற பெருமற்ற வந்து வருகிறேன். யார் இங்கே? தாலி அறக்கும் உன் தாலி அறுத்து கூட சரியான கொலவியா நீ? கம்யூனிட்டி பயில யார் வந்து எவ்வளோ அடி அடிச்சாலும் சேர்த்தான் அப்படியே வாங்கிக்கிறான் கட்டு போடுறான். அந்த கட்டில எதுனா சூடு சொன்னு இருந்தா தானே. என்னப்பா கூப்பிட்டேன் வந்தவன் சும்மா வந்தா பரவாயில்ல, ஆடிக்கிட்டே வந்தான். அவன் ஆடுறவனு கூட நானும் சேர்ந்தான்னா திடீர்னு டப்பா குத்துறான். மெதுவா ஆரம்பிச்சாம்பா எட்டாம்பாரு வேகம். அவனாண்டு வேகமா குத்தி எல்லாண்டு வேகமா குத்தி நல்லா வரல நீட்டி என் வாயில் வைக்கிறான். வாயில் எங்கத்துனா வரீங்க? ஆறு நீ பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து. அவன் முகத்தை நல்லா உத்து பாருங்களேன். இந்த அச்சல்ன காக்கா இருக்குது பாரு, அந்த இடத்து அச்சல்ன காக்கான்னு பெரிய சொல்லுவாங்க பழமொழி, தெரியுமா? அதுவே தான் தெரியாததுனால தான் கூட பேசிக்கிறேன். மேலே எதிரி மீந்தனா அட்ரஸ் இல்லாத மகன் நல்லா வாட்டமா உட்காந்துக்கிறேன். நீ எழுந்திருக்க ஒரு வாரம் ஆகும். இந்த காக்கா அச்சல் இருந்துச்சுன்னா அந்த இடத்த விட்டு பந்த போவாது. உக்காந்து இடத்துலயே இப்படி சாட்சி பார்த்து கொடுக்கும். அந்த கதையா பார்த்துக்கிறான் பார் கம்யூனிட்டி பையன். வர முடியாது போடா. இல்லையா, ஒரு நாட்டின் தளபதி நானே கூப்பிடுறேன். என்னுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுக்காதவே நாட்டு மக்கள் என்ன கூப்பிட்டா திரும்பி பார்ப்பேன். நம்ம மகா கருமத்தை கம்யூனிட்டி அவன் அப்படியே மகம் சேர்த்தான். வேற யாரும் இல்லை, என் தம்பி பொண்ணுதான். அதனாலதான் அவன் புலவு கேட்டா கூட வீட்டுக்கு போன பெரியப்பா நான் மேடையில் 1000 சொல்லுவேன், அதெல்லாம் கண்டுக்காதே அப்படின்னு பட்டுன்னு என் காலில் விழுந்துருவான். உண்மையிலேயே சொல்றேன், தங்கம் அது உடம்பு வந்து போய் தவிர உள்ளத்துல ஒண்ணுமே கிடையாது. ஆனா அது கிராம்பாருக்குள்ள பையன் மகா கில்லாடியவை. யாரும் ஒண்ணா நம்பலாம், இவனை நம்ப கூடாது. எங்க ஆடி கிராம்பார் ஏய் ரமேஷ் ஏய் உனதாடா போடா. டேய் சுரேஷ் டேய் பையா உனதாடா வர முடியாது போடா. நான் எவ்வளவு அன்பா ரமேஷ்னு கூப்பிடுறேன்.
எனக்கு ஒரு புனப்பெயர் வச்சுட்டாரு. டே சிரியாச்சா வரமாட்ட போடா. என்னை பார்த்து போடான்றது காரணம் யாரு? நானே தான். அவனை வாடான்னு கூப்பிட்டேன், என்னை போடான்னு சொல்லிட்டான். ஒரு கூட்டமாக இருக்கட்டும், பெரியவங்களாட்ட பேசுறதா இருக்கட்டும், ஒரு மார்க்கெட்டுக்கு போனாலும் எந்த இடத்துல போய் யாருக்கிட்ட பேசுனாலும் அன்பாக பேசுங்க. அன்பு ஒன்று தான் தாரகம். அன்பால் பழகினா எல்லா இடத்துலையும் குடும்பம் நடத்தலாம். ஆணவம், அதிகாரம், பணம், பதவி இது இருக்குதுன்னு கர்வமாக இருக்கக்கூடாது. அந்த கர்வம் தான் நம்மளை அடிக்கணும். அன்பு ஒன்று தான் தாரகம் வந்துடும். அன்பால் யாரை வேணும்னாலும் சாதிக்கிறாங்க. பணத்தாலே கொஞ்ச நாளைக்கு யார் வேணா வாங்கலாம். பணம் தீர்ந்து போச்சு, செல்லாத காசா சாக்கடை விட கேவலமாயிடுவாங்க. இவனை அன்பா கூப்பிட்டு என் பக்கத்தில் நான் அரவணைக்கிறேன். பாரு பேச்சு டே அப்பே ஏ பல்லா. யாரியா பல்லா? யாரு பல்லா? நானே சொல்றேன். தாய் பர்களெல்லாம் குழந்தை கொஞ்சம் கொஞ்சறாங்க. கண்ணே ஆமா மணி முத்தே பவளமே யா ராஜா சொல்றாங்களா இல்லையா? நானே கோவத்துல வந்துக்கிறேன். பல்லாக்கல என்ன கோவம்? வீட்டுக்கு போனா என் பாட்டி போராட்டம், இங்க வந்தா உன் போராட்டியா? என்ன போராட்டம்? கம்மியாட்டி முட வயசான காத்துறாங்கன்னா செத்து தொலைறாளா? ஒரே நாள் தூக்கி போட்டு தலைக்கு தடி ஊத்து. ரமேஷ் பாவமா தெரியலடா. ஏங்க வயசானவங்களா பார்த்தா அவளை கேவலமா பேசாத. ஆமா ஆமா. அவங்க உயிரோடு இருக்கிற வழி அவங்க அருமை பெருமை தெரியாது. தெரியாது. செத்து தாண்டா தெரியும். ஐயோ நம்ம வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பா இருந்த பெரியவங்க போயிட்டாங்களே அப்படின்னு மனவேதனை இருக்கா. வயசான காலத்துல இருக்குது சாப்பிட்டு மூலையில முறை கிடக்குங்க. எந்நேரமும் பதார்த்த வாங்கி வந்து குடுறாங்க. உங்க வரலா இருக்கா? நீங்க வந்து அருங்க. நான் தான் ஊரா போய் எடுத்துக்கிறேன். அதே போல அருவா வாங்கி எடுத்து போய் வீட்டுல அருவா வாங்கி எடுத்து போய் போடுவாங்க. அப்படி என்ன கேட்டாங்க பாட்டி? பாட்டி பதார்த்த கேட்டாலே அப்படின்னு பையத்துக்கு என் பாட்டியாட துட்டு வாங்கிட்டு மார்க்கெட்டுக்கு போனீங்க. ஏய் புண்ணியவானே என்னங்க நல்லபடியா நீ என்ன பாட்டி கிட்ட பணம் வாங்குறதுக்கு தான் இவ்வளவு பில்டாப்பா? வேற என்ன கம்யூனிட்டி சம்பாதிக்கிறிய வாங்கி எடுத்து போய் பாட்டிக்கு போறது தானே? என்கிட்ட அது பணம். நானே ஏகப்பட்ட இடத்துல கடை வாங்கிட்டு அவன் கார் எடுத்துக்கு தேடிக்கிறான். I am great escape. Oh my God. Same puppy same. ஏய் சிரிக்கிறிய அந்த கட்டில எதுல சிவரத்துக்கு தானடா பெட்ரோல் டீசல் வருது. ஆனா கம்யூனிட்டி பையா ஏன்னா ஒரு மாலை ஒன்றதே கிடையாதா? ஏங்க ஒரு வெக்கன்றதே கிடையாதா? என்னத்துக்கு இருக்குனா? என்னடா வாங்க நம்ம பணம் திருப்பி எப்பறா குடுக்குறது ஒரு வஞ்சனவனா? இவர் காசு வாங்கிக்கினிய எஸ்கேப் ஆயிட்டாரா? பின்ன பணம் கொடுத்தவன் காரியத்துக்கு தலைமை என்ன பண்ணுவாங்க? கேளுங்க யாருக்குன்னா? டேய் வாங்கனே அது திருப்பி கொடுக்க வேண்டியதானே? ஏங்க குடுத்த கம்யூனிட்டி ஏங்க திருப்பி கேக்குறான்? ஏய் வாங்கன கம்யூனிட்டி கொடுத்தவங்க ஏன்டா கேக்குற? என்ன தெரியாத பேசுறீங்க? நான் போய் கடை வாங்க என்ன சொல்லி வாங்குனே? சாமி என்கிட்ட 10 பைசா இல்ல சாமி, ஒரு 10,000 கொடு அப்படினு கேட்டேன். 10 பைசா கூட இல்லனவே 10,000 எப்பறா திருப்பி கொடுப்பான் அப்படினு வாசல் பண்ணி கொடுக்கல. கடனை கொடுத்துட்டு போகும்போது வரும்போது கேட்பானா? நான் நின்னு கை கட்டிக்கிட்டு பதில் சொன்னா யா தலையாயிட்டாயா? அவனுக்குலாம் பதில் சொல்லி நினைக்கிட்டே தலையாயிட்டா. உடத்த துட்டு திருப்பி கேட்பானா? சின்ன பிள்ளைத்தனமாது ராஸ்கல். ஓ நீ கேட்கும்போதே இல்லன்னு தான் கேட்டியா? இல்லைனா நீ இல்லன்னு சொல்லியோ நீ கேட்ட பணத்தை அவர் கொடுத்துருக்கிறாருன்னா அவருடைய பெருந்தன்மை தானே நம்ம பாராட்டணும். என்ன பெருந்தன்மை? அவன் கொடுக்குறானோ இல்லையோ பாவம் கஷ்டம்னு வந்து கேட்கறான் அப்படின்னு கொடுத்தாரு. அந்த மரியாதைகளா திரும்பி கொடுக்கணும் இல்ல? ஏங்க தெரியாது பேசி கிடக்காத. அவர்கிட்ட இருக்குது கொடுத்தாரு, என்கிட்ட இல்ல வாங்கினேன், முடிஞ்சு போச்சு. ஒரே வார்த்தை முடிச்சா அவ்வளவுதான். சரி நீ சொல்றத பார்த்தா கொடுத்தவன் தான் கடங்காரன், வாங்கினவரு வல்லலு. அப்பா வல்லலு நீ மட்டும் கடப்படலடா. திருப்பதி ஏழுமலையானி கல்யாணத்துக்காக கடன் வாங்கி கடங்கார கடவுளுடைய பேர் எடுத்துக்கிறாரா? திருப்பதி வெங்கடேச பெருமாளே கல்யாணத்துக்கு கடன் வாங்கிட்டு கடங்கார கடவுள் பேர் எடுத்துக்கிறாரு. என்ன போய் கடங்காரன்றான். சொல்லலாமா? சொல்லலாமா? தப்பில்ல. தகுமா? அடுக்குமா? அடுக்காது. ராஜா கடத்தை விடு. பாட்டிக்கு பதார்த்தம் வாங்கி கொடுத்தேன். பதார்த்தம் வாங்கலாம் மார்க்கெட்டுக்கு போனாங்க. போய் பார்த்தா கும்பலா கொட்டி வச்சுக்கிறான். போறா கொட்டி வச்சுக்கிறான். பெச்சு பெச்சா சைஸா குண்டு குண்டா. ஏண்டா போறா கும்பலா அங்க கொட்டி வச்சுக்குது. சைஸா குண்டு குண்டா இங்க தான் கொட்டி வச்சுக்குதா? எங்க கை வட்ட விட்டா வரா? அரே என்ன கொட்டி வச்சுக்குது? உருளை கொட்டி வச்சிருந்தாங்க. உருளைக்கைங்க நேரா போய் வெளிய விசாரிச்சே. அண்ணே எப்படினா உருளை அப்படினா அந்த கம்யூனிட்டி நீ கேக்கனா உருளை மேற்கனா உருளுன்றான். கேக்குற கம்யூனிட்டி ஒழுங்கா கேட்டிருக்கணும். 1 கிலோ உருளைக்கைக்கு என்ன வரல கேட்டிருக்கணும். ஓ மை காட். நீ என்னன்னு கேட்ட? எப்படினா உருளை கேக்கனா உருளை மேற்கனா உருளுட்டா? சொன்ன சரியா போச்சு. சரி உருளைக்கைங்க வேணா கீரை வாங்கி மலா பாட்டிக்கு அப்படிட்டு நேரா என்னன்னு வந்தா ஒரு பாட்டி அன்னகுடியில கீரை வச்சிட்டு வித்துக்குது ஐயா. கீரையா சும்மா தலன்னு பொலனுக்குது. தலன்னு தான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அது என்ன பொலன்னு? பச்சை பச்சைமிக்குது தலன்னு இருக்கா. ஐ போய்க்கிட்டலாம் பொலன்னு இருக்கா. ஐ கொஞ்சம் விடு. நேரா போய் கீரை விலை விசாரிச்சே. பாட்டி எப்படி கீரை அப்படினா அவ பொக்கவாய் வச்சிட்டு நல்லா கீரை அப்படின்றா. இங்க தவறா தான் கேட்டுக்கறேன். ஒரு கட்டு கீரை என்ன வரல கேட்டிருக்கணும். நீ எப்படி கேட்ட? நான் எப்படி கீரையோ பொக்கவாய் வச்சிட்டு நல்லா கீரைன்டா. நாத்த வாங்க வந்த நேரமே சரியில்லை.